இப்போ நம்ம இதய முரளி படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அதர்வாவோட 10 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள அவர் லைஃப்ல நடக்கிற காதல்கள், அதனால நடக்கிற பல குமுறல்கள், இதனால அவருக்கும் அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்னதான்ப்பா ஆச்சு அப்படிங்கிறது மீதி கதையை. அதர்வா இந்த படத்துல ஹேண்ட்ஸமாவும் ஆஸ் யூஷுவல் ஸ்மார்ட்டாவும் இருக்காரு. ஒரு யதார்த்தமான ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. பிரீத்தி அண்ட் கைடு லோகர் அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுக்கப்பட்டதோ அந்த கேரக்டர்ஸை வேல்யூ பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவா பரிதாபங்கள் சுதாகரோட காமெடி செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பெரிய லாஃப்டராவே இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காருப்பா, ரொம்ப பெரிய ரோலோ அப்படின்னு யோசிச்சா அவ்வளவு பெரிய ஆக்டருக்கு செம்மையா ஸ்கோப் கொடுக்காம ஒரு நார்மலான கேரக்டர் கொடுத்துட்டீங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. இவருக்கு பதிலா அவர் யார் வேணாலும் இந்த கேரக்டர்ல நடிச்சிருந்திருக்கலாமோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் தமனோட கேரக்டர் ரோல் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் மியூசிக் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லா சாங்ஸும் பிளஸ் வந்து பிஜிஎம் வந்து இந்த படத்துக்கு தேவையானதை வந்து செம்மையா பூஸ்ட் பண்ணி காமிச்சிச்சு. இந்த படத்துல மொத்தம் 23,447 கேரக்டர்ஸ் வந்து நடிக்க வச்சிருக்காங்க போல. ஏன்னா வந்து ஸ்கிரீன் பிளே பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சவங்களாவே வராங்க. டே இவன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் தெரிஞ்சவங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கூட திடீர்னு யோசிச்சேன், ரஜினி கமல் கூட திடீர்னு ஏதாவது கேமியோ பண்ண வந்துருவாங்களோ அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா வந்து பாதி இண்டஸ்ட்ரியே வந்து இந்த படத்துல நடிச்ச மாதிரி இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தை எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து அங்கங்க சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த 90s கிட்ஸோட வைப், அந்த மெமரிஸ் பிளஸ் வந்து அந்த லவ் எமோஷனான விஷயங்கள், பழைய இதயம் படத்தோட அந்த ரீமிக்ஸ் பாடல்கள், அப்புறம் வந்து அந்த மெமரிஸான அந்த சீன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த படத்தை நல்லாவே காமிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. நான் கூட யோசிச்சேன், என்னடா இன்டர்வல் போட மறந்துட்டாங்களா, ரொம்ப நேரம் படம் ஓடுது அப்படின்னு யோசிச்சேன். திடீர்னு ஒரு இடத்துல வந்து எண்டு போடுறாங்கன்னு பார்த்தா இன்டர்மிஷன் போடுறாங்க. ஏன்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் முடிஞ்ச மாதிரி இருக்கே, செகண்ட் ஹாஃப் என்னதான் காமிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமாவே வந்துச்சு. பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து லவ்னு காமிச்சு அது ஜவ்வுன்னு இழுத்து இந்த படத்தை வந்து ஒரு 2.25 மணி நேரம் வரைக்கும் படத்தை இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்துல நிறைய நல்ல சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அந்த நல்ல சீன்ஸ் பிளஸ் வந்து நிறைய இடத்துல காமெடியும் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த எல்லா நல்ல சீன்ஸையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஷார்ட்டான ஒரு பிரிஸ்கான ஒரு டைட்டான மூவி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இவங்க வந்து ஒரு சூப்பர் டூப்பரா இருக்க வேண்டிய இந்த படத்தை வந்து இந்த செகண்ட் ஹாஃப் எக்ஸ்டென்ஷன்னால அது கொஞ்சம் லைட்டா சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆக மொத்தத்துல இந்த இதய முரளிக்கு ஒரு மிக்ஸ்டு லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் ஒப்பீனியன் வர சான்ஸ் இருக்கு. ஒரு சில பேர் சொல்லலாம் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் பெரிய டியூரேஷனா இருந்தாலும் எனக்கு இந்த சப்ஜெக்ட் சூட் ஆயிருக்குப்பா அப்படின்னும் சொல்லலாம். ஒரு சில பேர் வந்து என்னதான்ப்பா பண்ணி வச்சிருக்கீங்க, எங்கெங்கயோ கூட்டு போய் என்னென்னமோ காமிக்கிறீங்க, லவ்னு ஜவ்வுன்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்லோவா எங்கெங்கயோ எடுத்துட்டு போறீங்களேப்பா அப்படின்னு புலம்ப சான்ஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்சா தான் இருந்துச்சு. இந்த இதய முரளியை வந்து இப்போ ஒரு பெரிய இதயமா எடுத்துட்டாங்க. அவ்வளவு டியூரேஷனுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி வந்து செட் ஆகல. கொஞ்சம் பிரிஸ்கா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவும் பெட்டராகவும் இருந்திருக்கும்.